கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்காக நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். சத்துவமற்ற ஜந்துவா இருந்தும் தங்கள் வீட்டை கண்மலையிலே தோண்டி வைக்கும் புலி முசல்களும். இந்த நீதிமொழிகளின் புஸ்தகம் ஆகூர் என்னும் மனுஷன் எழுதிய ஒரு நீதிமொழிகளின் புஸ்தகம். நீதிமொழிகள் என்பது சாலமோன் மாத்திரமே எழுதவில்லை, நிறைய பேர் எழுதின நீதிமொழிகள் இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்திலே இருக்கிறது. 31 நீதிமொழிகளில் நாம் இன்று பார்க்குற அந்த 30வது நீதிமொழியின் புஸ்தகம், இந்த அதிகாரம் ஆகூர் என்கிற மனிதனால் எழுதப்பட்டது. அவன் தேவனுடைய படைப்புகள், தேவனுடைய ஒவ்வொரு தன்மைகள், அவர் மனிதனை உண்டாக்கின விதம் எல்லாவற்றையும் குறித்து இந்த அதிகாரத்துக்குள்ளாக நிறைய காரியங்களை எழுதியிருக்கிறார். இவர் ஏன் எழுதினார்? எதற்கு எழுதினார்? தேவன் இவ்வளவுலாம் என்னை அறிய பண்ணினேன் என்று எழுதினாரா? இல்லை. ஒரு மனிதனுக்கான எல்லாவித காரியங்களையும் தேவன் இந்த பூமியிலே வைத்திருக்கிறார். ஒரு மனுஷனுக்கான வளர்ச்சி, அவனுக்கான அறிவு, அவனுக்கான விவேகம், அவனுக்குரிய தேர்ச்சி, அவன் எல்லாவற்றிலும் வெற்றி பெற்று வாழ்வது, சமாதானத்தோடு வாழ்வது, பாதுகாப்போடு வாழ்வது, முறையோடு வாழ்கிற வாழ்க்கை, எல்லாவற்றுக்காகவும் தேவன் இந்த பூமியிலே மனுஷனை மாத்திரம் படைக்காமல் மனிதன் புரிந்து கொண்டு வாழும்படியாய் விலங்குகளை படைத்திருக்கிறார், பறவைகளை படைத்திருக்கிறார், சின்ன சின்ன உயிர்களை தேவன் படைத்திருக்கிறார். ஒவ்வொன்றும் மனிதனுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கின்றன. மனிதன் எப்படியாவது அறிவோடு, புத்தியோடு, ஞானத்தோடு வாழ்ந்திட வேண்டும் என்கிற அடையாளத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்பதுதான் இந்த 30ஆம் நீதிமொழிகளுடைய கருத்து. அந்த கருத்துகளின் மத்தியில் இன்னைக்கு நாம் வாசித்த ஒரு வசனம், சத்துவமற்ற ஜந்துவா இருந்தும் தன் வீட்டை கண்மலையிலே தோண்டி வைக்கும் குழி முசல்களும். இந்த குழி முசலை ஆகூர் எப்படியாக பார்க்கிறார்? தேவன் அவருக்கு கற்றுக் கொடுத்த ஞானத்தை பார்த்தீங்களா? குழிமுசலை வைத்து ஒன்று அறிந்து கொள்கிறார். குழிமுசல் மகா ஞானம் உள்ளதாம். சாதாரண ஞானம் உள்ளதல்ல, மகா ஞானம் உள்ளது. மகா ஞானம் உள்ளது 4 இருக்குது. ஏற்கனவே எழுதியிருக்காரு பாருங்க, 24ஆம் வசனம். பூமியில் சிறியவைகளா இருந்தும் மகா ஞானம் உள்ளவைகள் 4 இருக்குது. அதுல ஒன்றை தான் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், குழிமுசல். அது எந்த ஜந்துன்னு தான் சொல்லப்படுது. அப்போ ஒரு சாதாரண ஒரு விலங்கு, அதை யாரு வேணாலும் கையாளலாம், யாரு வேணா அதை என்ன வேணா பண்ண முடியும். அந்த அளவுக்கு அதுக்கு ஒரு பெரிய முயற்சி செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஜந்து. இன்னொன்று இங்க தெளிவாக சொல்லுது, சத்துவமற்ற ஜந்து, பலனே இல்லாத ஒண்ணு. பெரிய அதுக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு பலன் அதுக்கு இல்லை, ஒரு ஸ்ட்ரென்த்து கிடையாது, பலவீனமானது. இன்னும் அதை குறிப்பா சொல்லணும்னா அதான் பலவீனமான ஒரு ஜந்து. அதுக்கு எந்த பலனுமே கிடையாது, ரொம்ப பலவீனமானது. ஆனா அப்படிப்பட்ட ஜந்து என்ன பண்ணுதான்? தன் வீட்டை கண்மலையின் மேல கட்டி வைக்கிறதான். ஏன்? விலங்குகிட்ட இருந்து பாதுகாக்கப்படணும் மாத்திரம் இல்லை, வருகிற ஒவ்வொரு இயற்கை சீற்றங்கள்ல இருந்தும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக தன்னையும் தன்னுடைய இனத்துக்காகவும் என்ன பண்ணுதான்? கண்மலையின் மேல வீட்டை கட்டி வைக்கிறதாம், கூட்டை கட்டி வைக்கிறதாம். இது மகா ஞானம் உள்ளது என்று ஆகூருக்கு பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். மகா ஞானம் உள்ளது. இதை பார்க்கிற ஆகூரே, அந்த குழிமுசல்ல இருந்து பாடம் கத்துக்கோ. நீ இந்த பூமியில் தப்பித்து வாழ்வதற்கான எல்லாவித ஞானத்தையும் நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன். அந்த ஞானத்தை நீயும் பயன்படுத்து. அப்போ இன்றைக்கு ஏன் இதை நாம் தியானிக்கிறோம், சிந்திக்கிறோம்? பூமியிலே தப்பித்துக் கொள்வதற்கு ஞானத்துக்கு மாத்திரம் இன்று நாம் இதை வாசிப்பதில்லை. இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகும் என்பது வல்லுநர்களே அறிந்த ஒரு உண்மை. அதற்கடுத்து ஒரு மேலான வாழ்க்கை இருக்குது என்பதுதான் கிறிஸ்தவர்களின் கொள்கை. அந்த கிறிஸ்தவர்களுடைய உண்மையில வாழக்கூடிய அந்த வாழ்க்கை, இந்த பூமி நிச்சயமா வெந்துருகி சாம்பலாகும், இதற்கு அடுத்த ஒரு வாழ்க்கை தான் இருக்குங்கிற உண்மையோட வாழ்கிறாங்க. அப்போ இவர்கள் இந்த ஞானம் அடைந்ததை எப்படி? இந்த குழிமுசலுக்கு ஒரு காரியம், அது தன்னை காப்பாற்றி கொள்ளவும், தன் குடும்பத்தை காப்பாற்றி கொள்ளவும் கண்மலையின் மேல வீட்டை கட்டுது. அதே போல
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால காக்கப்படுகிற ஒவ்வொருவர்களுக்கும் என்ன இருக்குது? பரலோக ராஜ்யம் இருக்குது. இந்த பூமி வெந்துருகி சாம்பலானாலும், நமக்கு இந்த பூமியில மரணமே நேரிட்டாலும், நம்முடைய ஆத்துமாவுக்கு எந்தவித அழிவும் இல்லாதபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த பரலோகத்திலே சேர்ப்பார். இதில் மாற்றம் இல்லை. இதுதான் அன்றைக்கே ஆகூருக்கு தேவன் வெளிப்படுத்தி மகா ஞானமுள்ளதா இருக்குது. வருங்காலத்தில் மனுக்குலங்கள் இப்படியாக ஞானத்தை அடைவார்கள், நான் அவர்களுக்கு அந்த ஞானத்தை கொடுப்பேன். அவர்கள் இந்த பூமியிலே தனக்கு சத்துவம் உண்டு, எங்களுக்கு பலன் உண்டு என்று இருந்தவர்கள் ஒருவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டு தங்களுடைய சத்துவத்தையோ தங்களுடைய பலனையோ அவர்கள் வெளிப்படுத்தாதபடிக்கு முற்றும் முடிய அந்த நாமத்திற்கு கீழ்ப்படிந்து, அந்த நாமத்தின்படி இருக்கிறவர் எப்படி வாழ்ந்தாரோ அதன்படி தங்களுடைய வாழ்க்கையும் ஒப்பு கொடுத்து, அவர் சொல்லிக் கொடுத்த உபதேசத்தின்படி தங்களையும் அர்ப்பணித்து வாழும்போது மனுக்குலம் மகா ஞானமுள்ளதாய் மாறப்போகுது, வருகிற அழிவுக்கு தப்பித்து கொள்ள போகிறது என்கிற அடையாளம்தான் இந்த வசனம். எப்படி சொல்லிக்கலாம்? இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் பாருங்க, மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனுக்குலத்தின் பாவங்களை தூக்கி சுமந்து அவர்களை விடுவிக்கும்படியாய் வந்தவர். அவர் தம்முடைய ஜனங்கள், தன்னை சுற்றி இருக்கிற 5000 பேருக்கும் மேற்பட்ட ஜனங்களோடு அவர் அன்றைக்கு பேசி கொண்டிருக்கும் போது ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நான் போதகர் என்றும் தேவனுடைய மனிதன் என்றும் கிறிஸ்து என்று நம்பி என்னிடத்துல கேட்க வந்திருக்கிறீங்க. என்னிடத்துல கேட்க வந்தா மட்டும் உங்களுக்கு போதாது. சுகம் வேணும், விடுதலை வேணும், வறுமை நீங்கணும், வியாதி நீங்கணும், குடும்பத்துல எல்லாரும் பிள்ளைங்க என் சொன்னபடி கேட்டு நடக்கணும் அப்படிங்கிற அக்கறையோட என்னை பார்க்க வந்தா மட்டும் போகாது. நீங்க முதலாவது என்னுடைய சொன்னபடி கேட்கணும் அப்படிங்கிறத அன்றைக்கு சொல்லியிருக்கிறார். நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன், அந்த இருந்த திரளான கூட்டத்துக்குள்ள சொல்லுகிறார். இந்தபடி கேட்டு செய்கிறது யாரு? ஏன்னா எல்லாருமே கேட்பாங்க, செய்வாங்களா? நீங்க எப்படி கேட்பீங்க? ஆனாலும் உங்க வீட்டுல யாரோ சரியில்லைன்னா நீங்க சொல்றீங்க சரியாய்க்கிட நல்ல வாய்ப்பு. நீங்க சரியானவங்கள நின்னாலே தன்னை போல அவங்க சரியாவாங்க. அப்படி இல்லைன்னா சரியானவங்க சரியாகாதவங்களோட சேரவும் முடியாது. அது கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும். சரியாவதும் வாழ்ந்து காட்டும். இதற்கு பல பேருடைய ஆலோசனை தேவையில்லை. பரிசுத்த வேதகமோ நல்ல ஆலோசனை சொல்லுது. அவைகளின்படி செய்கிறவன் எவனோ, யாராக இருந்தாலும் சரி, உட்கார்ந்து இருக்கிற எல்லாரும் சபைக்கு வந்தாச்சு, கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஆரம்பிச்சாச்சு, கர்த்தருக்குள்ள வாழணும் வந்திருக்கீங்க மாதிரி எல்லாருமே நம்புறாங்க. வெளியில இருக்கவங்களாம் நீங்க உண்மையாவே வார்த்தையை கேட்கிறீங்கன்னா அதன்படி செய்ய முற்படணும்ல. செஞ்சா அவர்கள் எப்படிப்பட்டவர்களாம்? கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனிதர்களா இருப்பார்களாம். அப்போ அவங்களுடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் எப்படி இருக்கும்? 25ஆம் வசனம், பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. பெருமழை சொரிந்து பயங்கரமான மழை பெய்து, அதுக்கடுத்து பெரும் வெள்ளம் வந்து, மழை பெய்து பயங்கரமா வெள்ளம் ஓடுது, அதுக்கு அடுத்தபடியா காற்று பயங்கரமாய் அடிக்குது. இந்த மூன்றும் வந்தும் ஒரு வீட்டை அசைக்கிறதுக்கு இது போதுமே. பெருமழை வந்தாலே நிறைய வீடு சரியா கட்டினா கரைஞ்சிரும், இல்லை இடிஞ்சிரும். பெருமழை வந்தா கேட்கவே வேண்டாம். பள்ளத்தாக்கில் கட்டப்பட்டதோ இல்லை சரியில்லாத அஸ்திபாரம் போடாமல் கட்டப்பட்டதோ எல்லாமே என்ன ஆயிரும்? இடிஞ்சிரும். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து அடுத்து காற்று அடிச்சாலே போதும். இதை குறித்து இயேசு கிறிஸ்து எதை சொல்லுகிறார்? ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள் அஸ்திபாரம் போடப்பட்டவர்களா, இனி எனக்கு இயேசு கிறிஸ்து தான், அவரை ஏற்றுக்கொண்டேன், எனக்கு பரலோக ராஜ்யம் உண்டு என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு தனிப்பட்ட மனிதருடைய வாழ்க்கை, தான் வீட்டில் இருக்கிற சூழ்நிலைகள், தனக்கு வருகிற சோதனை, தனக்கு நெருக்கடியாய் தருகிற ஏதோ ஒரு வேலையில கிறிஸ்துவின் மேல் போட்ட அஸ்திபாரத்தை அதை விட்டு இறங்கி வந்து, நானும் யாரும் தெரியாதா, எனக்கும் அறிவில்லையான்னு இறங்கி போயிடுவாங்க. அதனாலதான் நீதிமொழி 30 பார்த்தோம், சத்துவமற்ற ஜந்துவாய் இருந்தோம். இயேசு கிறிஸ்துவை ஒருவர் ஏற்றுக்கொண்டோம் என்றால் நம்முடைய திறமை, நம்முடைய பலன் என்பதை யோசிக்கவே கூடாது. அது நம்ம இடத்துல ஒன்று இல்லை. எல்லாவற்றிலும் நமக்கு தேவை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிப்பது.
ஜெபிக்கும் போது அவர் நமக்கு ஆலோசனை தருவாரு, ஞானம் தருவாரு, அறிவு தருவாரு. அதை நாம் செய்து கொள்ளலாம். இந்த பூமியிலே நாம் வாழ்வதற்கான ஒரு வழியை இங்கே வைத்துவிட்டு போகவில்லை. அநேகரும் வாழக்கூடிய ஒரு வழி ஒன்று இருக்கிறது, அந்த ஒரு பாதை ஒன்று இருக்குது, பரலோகம் ஒன்று இருக்கிறது என்பதை வைத்துவிட்டு போகிறோம். நாம் வாழ்வதற்கு வழியை தேடினாதான் அறிவையும் தந்திரத்தையும் பயன்படுத்தலாமே. நம்மால் அநேகர் கிறிஸ்துவின் வழியாய் வாழ்வதற்கு வழியை தேடணுமானால் கிறிஸ்து சொன்ன உபதேசங்களை நிலைத்திருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறதே. அதை தான் இங்க சொல்லிட்டாரு, நான் சொல்லிய இந்த வசனத்தின்படி. இன்னைக்கு தேவ பிள்ளைகள் நிறைய பேர் சபைக்குள்ள வந்துக்கிட்டு தான் குடும்பம் சொன்னபடி கேட்கல, அது கேட்கல, இது கேட்கல, இதை எப்படி சமாளிக்க, அதை எப்படி சமாளிக்கன்னு சின்ன சின்ன காரியத்தை பெருமழை போல ஆக்கிட்டாங்க, பெரும் வெள்ளம் போல ஆக்கிட்டாங்க, சூறாவளி காற்றை போல எங்களுக்கு இவ்வளவு சூழ்ச்சி இருக்குட்டாங்க. அது கிட்டத்தட்ட அவங்களுக்கு விவரம் தெரிஞ்ச காலத்திலிருந்து அவங்க வாழ்க்கையில இருக்க பிரச்சனை தான். அதை அழகா கிறிஸ்துக்குள்ள வாழ்ந்து அழகா முடிச்சுட்டு போயிடலாம். இன்னும் முடிக்க தெரியாதவர்களா இருக்க காரணம் என்ன? கர்த்தருடைய சமூகம் வந்தாலும் ஏதோ ஒரு கஷ்டத்தோட வரணும்னு சொல்லணுங்கிற அக்கறையோடய வராங்க. இன்னொன்னு, பைபிள் இருந்தாலும் இந்த வசனத்தின்படி வாழணுங்கிற எண்ணமே இல்லாம அவர்கிட்ட போய் சொல்லுவோம், நம்ம இவ்வளவு பாரமா இருக்கிறத சொல்லுவோம்னு எண்ணத்தோட வர்றாங்க. இன்னொன்னு, சபையிலேயோ ஊழியக்கார்ட்டே தெரிவிச்சா அந்த பாரம் நீங்குங்கிற விசுவாசம் இல்லை. இனியாவது என்னை பார்த்து அவர் பரிதாபப்படுவார்லன்னு நினைக்கிறாங்க. ஏங்க, நீங்க நினைக்கிற எந்த நினைவும் இந்த பரிசுத்த வேதாந்தத்துல இல்லை, இயேசு கிறிஸ்து கற்றும் கொடுக்கலங்க. உங்க பிள்ளைங்க உங்க சொன்னபடி கேட்கல. எதுல கேட்கல? படிக்க மாட்டேன்னு கேட்கலையா? நீங்க கொடுத்த ஃபீஸை செலவழிச்சிட்டு ஃபீஸு தான் கேட்குதா? எதுல கேட்கல உங்க பிள்ளைங்க உங்க சொன்னபடிய? உங்க வீட்டை போல உங்களுடைய பரம்பரை வர்க்கத்தை போல வாழணுங்க, அதுல கேட்கல. கிறிஸ்துவின் உபதேசத்தின்படி வாழறதுக்கு என்னைக்காவது உங்க பிள்ளைங்களை நீங்க பார்த்திருக்கீங்களா? நடத்திருக்கீங்களா? கண்மலையின் மேல வீட்டை கட்டணுமே, கைவேளை அல்லாத அந்த பரலோக ராஜ்யத்திலே உங்களுடைய எல்லாவித காரியங்களும் சேர்க்கப்படணுமே, அதற்கான விசுவாசத்தின் ஜெபம் எங்க? அதற்கான பேச்சு உங்க பிள்ளைங்கள் மத்தியில எங்க? உங்களுடைய குடும்ப ஜெபம் எங்க? உங்களுடைய சுவிசேஷத்தின் வைராக்கியம் உங்க பிள்ளைங்களுக்கு தெரியுமா? என்னை ரட்சித்த ஆண்டவர் எப்படியாக ரட்சித்தார் என்று நீங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய ரட்சிப்பை குறித்து நீங்க பேசிருக்கீங்களா? உங்க பிள்ளைகளுக்கு அந்த ரட்சிப்பை இன்னைக்கு வரைக்கும் காத்து வருகிறீங்களா? உங்க பிள்ளைங்க சாட்சி சொல்ல முடியுமா? ஒரு குழிமுசல் தனக்கான வாழ்க்கைக்காக அவ்வளவு பெரிய கண்மலையில போய் குழிய தோண்டல. அது போய் சேருவதற்குள்ளேயே அநேக விலங்குகளால் அடிக்கப்பட்டு கொல்லப்படலாம், எப்படி வேணா மிதி உண்டு சாகலாம். அது தனக்கான வாழ்க்கைக்காக கூட்டை கட்ட விரும்பல, தனக்கு பின்வரும் சந்ததியும் பாதுகாப்பாய் வாழ்வதற்காக நான் அழிந்தாலும் பரவாயில்லை என்று கூட்டை கட்டுகிறது. ஒரு தேவ பிள்ளை, கிறிஸ்துவுக்குள் வந்த பிள்ளை, என் வீட்டுல எத்தனை காரியங்கள் வந்தாலும் பரவாயில்லை, நான் தான் முதலாவது கிறிஸ்துவை அறிந்தேன், என் வழியா எல்லாரும் அந்த பரலோக ராஜ்யத்தை அடையணும், நான் தானே வாழ்ந்து காட்டணும் என்று விசுவாசத்தோடும் ஜெபத்தோடும் சபை கூடியவர்களோடும் இருக்கிற விசுவாசிகள் இன்னைக்கு எங்க? ஒவ்வொரு தேவ பிள்ளையும் கிறிஸ்துவுக்குள் வந்து சபையில உட்கார்ந்து சத்தியம் கேட்பது தனக்கானது மாத்திரமல்ல, இதை கடைபிடித்து வாழ்ந்தால் தன் குடும்பம் முழுவதும் நீங்க சொல்லாமலே கீழ்ப்படிய ஆரம்பிச்சிடும், கிறிஸ்து வெளிப்பட ஆரம்பிச்சிருவாரு. உண்மை அது. சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்க. கண்மலையின் மேல் கட்டப்பட்டதா இருக்கணும், கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டதா இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து அங்கே சொன்னார். அந்த கண்மலையா? 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அந்த கண்மலை கிறிஸ்துவே, அந்த கண்மலை கிறிஸ்துவே. அன்று இஸ்ரவேல் ஜனம் தண்ணீர் இல்லாத வனாந்தரத்திலே பல நாள் நடந்து தாக விடாய் அடைந்து விட்டார்கள். தண்ணீர் சுற்றியும் பார்த்தாலும் ஒரு துளிக்கு கூட வாய்ப்பே இல்லை. எல்லா பக்கமும் வெறும் பாலைவன பகுதி, கரடு முரடான மலைகள் இருக்குது, அவ்வளவுதான். தேவன் அவர்களை செங்கடலை பிளந்து வழி நடத்தி வந்தார், ஏளிமை அவர்களுக்கு தந்தார், மாறாவின் கசந்த நீரை மதுரமாய் மாற்றினார். எல்லாம் பண்ணியும் அந்த வனாந்தர பகுதியில் எங்களுக்கு இனிமேல் எப்படி தண்ணீர் சுரக்கும் என்று எல்லாரும் முறுமுறுக்கிறவர்களாய் மாறினார்கள், ஜெபிக்கிறவர்களாய் மாறவில்லை. மோசே ஒருவர் மாத்திரம்தான் பிதாவினிடத்தில் போய் கேட்கிறார், தேவனே நீர் அழைத்து கொண்டு வந்தீரே, இந்த ஜனம் இப்படியாக தண்ணீரில் வாடுகிறதே என்று. அவர்களுடைய முறுமுறுப்பு அதிகம், அந்த முறுமுறுப்பையும் சொல்லியே ஜெபிக்கிறார்.
ஆண்டவர் சும்மா ஒன்றும் ஜனங்களை நடத்திட்டு போலங்க. அவர் நடத்திட்டு போகிற இடத்துல எல்லாமே இருக்குது. அவர்கிட்ட வாயை திறந்து கேட்டிருக்கணும்ல. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நம்மை போல பரிசுத்த வேதாகமும் இல்லை, கிறிஸ்து அவங்களுக்காக வரலை, அதனால கேட்கல. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையும் பாருங்க. அந்த இஸ்ரவேல் ஜனம் அப்படியாக முறுமுறுக்கும் போது, கேட்கும்போது, மோசே தேவனத்தில் கேட்ட போது என்ன ஆச்சு? அந்த கண்மலை இடத்துல போய் பேசு, அதுலேருந்து என்ன ஆகும்? தண்ணீர் சுரந்து வருனாரு. கண்மலையிலிருந்து தண்ணீர் சுரக்குமா? மோசே யோசிச்சாரா? வனாந்தரத்தில் இருக்கிற கண்மலை எப்படி இருக்கும்? வெப்பம் அதிகமாக இருக்கும், பயங்கரமான வெப்பத்தில் இருக்கும். அதுல எப்படி ஒரு சொட்டு தண்ணியாவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும்? அதுதாங்க தேவன். நம்மளை நடத்தி கொண்டு போகிற பாதை வனாந்தரமா இருந்தாலும் அவர் நம்மளை நடத்தி கொண்டு போவாரானால் நம்முடைய தாகத்துக்கு தண்ணீர் வரும், நம்முடைய பசிக்கு உணவு வரும், நமக்கு எல்லாமே வரும். பெருமழை வந்திருக்கே, பெருவெல்லாம் வந்திருக்கே, இவ்வளவு பெரிய சூறை காற்று அடிக்குதே, இங்க கொண்டு வந்து என்ன நிறுத்திட்டாரேன்னு ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்க முடியாது. ஏன்? கொண்டு வந்த நோக்கம் ஒன்று இருக்கும். என்னன்னாலும் பாதுகாக்கிறவர் கூட தான் இருப்பாருங்கிறது நிச்சயம். என்னைக்குமே புரிஞ்சுக்கோங்க தேவ பிள்ளைங்க. எல்லாமே நன்மையா இருக்கும்னு நினைச்சு வரீங்க, நீங்க நன்மை செய்யற ஆளாவே இருக்க போறது இல்லைங்க. நன்மை செய்வேன்னு சொன்ன கர்த்தர் உங்களுக்கு செய்வாரு. நீங்க சில தீமைகளை விடுவதற்கு உங்க கைபலனு, உங்களுடைய புத்தி, உங்களுடைய அறிவுங்கிற அந்த காரியங்கள்லாம் ஒளிந்து போவதுக்காக என்ன செய்வேங்கிறத ஆண்டவர் மறைச்சு வச்சிருப்பாரு. நீங்க எல்லாவற்றையும் விட்டுட்டு சுற்றி பார்த்தாலும் ஒன்றுமே இல்லைன்னு நினைச்சு ஆண்டவரே முழங்கால் போட்டா கட்டாயமா கர்த்தர் சந்திச்சிருவார். அதுதான் அவருடைய திட்டம். அதுதான் கண்மலை கிறிஸ்து. அன்று அவ்வளவு பெரிய வனாந்தரத்தில் அந்த கண்மலை எப்படி தண்ணி வரும்? வந்துச்சு. அது போலதான் இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவத்துக்காகவும் என்னுடைய பாவத்துக்காகவும் அவர் தன்னை கண்மலையாய் ஆக்கி விட்டார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் எழுதிருக்கு, அவருடைய முகத்தை கற்பாறையை போல ஆக்கிக்கிட்டாராம். அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் தன்னுடைய முகத்தை மறைக்கல, எல்லாவற்றுக்கும் ஒப்பு கொடுத்து இன்னைக்கு உங்களை என்னையும் நீதிமானாய் நடத்துகிறாரே. இது அந்த இயேசு கிறிஸ்துவாகிய கண்மலையின் வழியாய் வந்ததுங்க, மறந்துடாதீங்க. அந்த கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போட்டு நம்முடைய அவமானத்தையும் நம்முடைய நிந்தையையும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டவருக்கு தான் நம்மளை நடத்த தெரியும். அவர்கிட்ட போய் என் வாழ்க்கை எப்படி இருக்குது, என்னை எப்படி நடத்துவீங்கன்னு கேட்காதீங்க. என் வாழ்க்கை முதலாவது உமக்குள்ள இருக்குதான்னு கேளுங்க. உங்களுடைய வசனத்துக்குள்ளேயும் உங்களுடைய வார்த்தைக்குள்ளேயும் நான் இருக்கிறேனாங்கிறத நீங்க உணருங்க. உணர்ந்தாதான் கண்மலையின் மேல இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்படி கண்மலையின் மேல இருந்துக்கிட்டு ஜெபம் பண்ணுங்க. இந்த கண்மலையை விட்டு விலகிக்கிட்டு உலகம் காட்டுற பாதை, குடும்பத்தில் இருக்கிற பாதைன்னு நினச்சிக்கிட்டு அதுலேயே போய்கிட்டு நானும் பாடுபடுகிறேன்ல, நானும் உபத்திரப்படுகிறேன்லன்னு உங்களை நீங்களே ஏமாத்திக்கிட்டு இருக்காதீங்க. குழி முசலை போல அது அடுத்து கொஞ்ச நேரத்தில் பிழைப்போமா இருப்போமாங்கிற நம்பிக்கையே இல்லாத அந்த குழி முசல் தன்னுடைய சந்ததிக்காக கண்மலையின் மேலே ஏறிப்போய் என்ன ஆகுது? கூட்டை கட்டி வைக்கிறது. அந்த இனத்துடைய ஒவ்வொரு முயற்சியும், அதுதான் இங்க வேதவசனம் சொல்லுகிறது, அது என்ன உள்ளதான்? மகா ஞானம் உள்ளது, சாதாரண ஞானம் இல்லை. ஆனா அந்த ஞானத்துக்கு பக்கத்துல அதுக்கு எந்த பலனும் கிடையாது. எதுவானாலும் அது அடிபட்டு சாகலாம். ஆனாலும் அதோடைய பலன் எதுல இருக்கு? ஞானத்துல மட்டும்தான் இருக்கு. அது அவ்வளவு தூரம் குழிகளை தோண்டி வைத்து அவ்வளவு பாதுகாப்பாய் வைத்திருக்குமா. எந்த பெருவளம் வந்தாலும் உள்ளே நுழையாத அளவுக்கு பாறைகளின் இடுக்குகளுக்குள்ள அதோடைய பாதைகளை வைத்திருக்குமா. எப்படி பார்த்தீங்களா? தண்ணீர் போய் கெட்டாது. அப்படி அமைப்பே வேற. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவர்களும் இப்படியாக ஆண்டவருக்குள்ளேயே வாழ்ந்து சாதிச்சிருப்பீர்களானா உங்களுடைய பாதை சந்ததி சந்ததியாய் வழி கொடுக்கும். வருகிற எல்லாவித உபத்திரவங்களுக்கும் நிந்தைக்கும் விலைக்கு காக்கிற அந்த நீதிமானின் சந்ததியாய் நிற்கும். வேதவசனம் சொல்லுகிறது, நீதிமானின் சந்ததி ஒரு நாளும் அப்பத்திற்கு இறங்கி திரிகிறதே இல்லை, கையேந்தி நிற்க போறதே இல்லை. அப்படி ஒரு சந்ததியா இருக்குமா நீதிமானின் சந்ததி. ஆனா அப்படி ஒரு நீதிமான் அந்த குடும்பத்துல வேணும்ல. யாரா இருக்க? ஒரு சிறிய ஜந்துவா இருந்தாலும், சத்துவமற்ற ஜந்துவா இருந்தாலும், அது தன்னுடைய குணம் என்ன என்று அறிந்து தனக்கு வருகிற சந்ததிக்காக அது என்னது? கண்மலையின் மேல் வீட்டை கட்டி வைக்கிறது. அதுபோல இயேசு கிறிஸ்துவும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறாரு, என்னிடத்தில் என் வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யணும்னு நினைக்கணும், செய்யணும். செய்துகிட்டே இருந்தா உங்க குடும்பம் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிந்து அந்த பரம ராஜ்யமாகிய பரம எருசலேமாகிய பரலோகத்திலே பங்குள்ளவர்களாய் மாறிவிடுவார்கள். நீங்களும் கிறிஸ்துவின் கண்மலையின் மேல அஸ்திபாரம் போடப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கர்த்தர் உங்களோடு இந்த பெரிய காரியத்தை செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.